ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த மைக்ரைன் தலைவலி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது வந்து ஒரு 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்தாலே ஒரு 10 நாள் இழுத்துரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது இருக்கிறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா தான் அது வந்து சரியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் தள்ளி வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் கியூர் பண்ணிட்டு அப்போதான் என்னால் ஃபுல்ஃபில்லாக வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து அந்த தலைவலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணும், நல்லா தூங்கணும், ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த மைக்ரைன் தப்பி இந்த ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதனால நம்ம சீக்கிரமாவே நான் வந்து ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். எப்பவுமே ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா நான் வந்து இந்த மாதிரி மாத்தினதே கிடையாது. இன்னைக்கு அப்படிதாங்க எனக்கு ஒரு மாதிரியா முடியல தலைவலி. ஸோ அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் சரி வாங்க இன்னைக்கு டே விலாக்ல வந்து காலையில பிரெட் ஆம்லெட் வந்து சிம்பிளா போட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா காக்கா வந்ததுங்க, அவங்களுக்கும் பிரெட் எடுத்து வச்சுன்னு சூப்பரா அழகா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து நம்மளோட இந்த இது இருக்கு இல்லையா, வெத்தலை கொடி, அதுல இருந்து பழுத்த இலை விழுந்திருந்தது, அழகா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வெளியில பார்த்துட்டு இருந்தேன். பயங்கர வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செடிங்களுக்கெல்லாம் மாடியில தண்ணி வந்து பத்தாதுங்க. 2 தடவை ஊத்தினாலுமே இங்க இப்பெல்லாம் போகும்போது அடுத்து வெயில்லாம் இன்னும் ஜூன் ஜூலை அதுல எல்லாம் வந்து 3 தடவை தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த டெல்லியில வந்து குளிரும் அதிகம் வெயிலும் அதிகம். இப்ப வந்து இந்த குளிர் முடியுது இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி தலைவலி ஒரு மாதிரியா இருக்குங்க. ஸோ அதனாலதான். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி டீ வந்து ஒரு 11 மணி போல அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சரிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இன்னைக்கு வந்து சிம்பிளா தாங்க ஏதாவது பண்ணணும். ஸோ நமக்கு என்னதான் முடியலனாலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதை வந்து சரி பண்ண முடியும். நான் எப்பவுமே இது பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க வெளியில வந்து பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசா வந்து கீறிட்டு நம்ம வந்து உள்ள எல்லாம் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஹஸ்பண்ட் தான் இதை வந்து யூடியூப்ல வந்து ரெசிபி பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஆயில்ல ஃப்ரை பண்ண அந்த கத்திரிக்காவெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஏதோ அவங்களுக்கு அதை சாப்பிடணும்னு தோணுச்சு, இந்த பிரியாணியோட அது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் சரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிட்டு அவர் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால கை வந்து சரியா இருந்தா அவரே செஞ்சிருப்பாரு ஹஸ்பண்ட். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நல்லா சமைப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தொக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒது இருக்கு இல்லையா, அதனால வெள்ளை எள்ளும் அது கூட வந்து முந்திரியும் வறுத்து வந்து அப்புறமா பேஸ்ட் அரைச்சு சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஃப்ரெஷ்ஷா அரைக்கிற மாதிரி இருந்தது, அதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த முந்திரியை வந்து ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல வறுபட, அதனால. அதுக்கப்புறம் அதே பேன்ல எண்ணெய் இருந்ததுல அதுல வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் தான், அதையும் வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுது, பண்ணலாம் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து நல்லா வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் இது எண்ணெயிலே வந்து வதக்கி விட சொன்னாங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு அப்புறம் எப்பவும் போல உப்பு சேர்த்து வதக்குவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்தது. ஸோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணலாமே சொல்லிட்டு எங்க கத்துக்கிட்டாலுமே சரி நம்ம கிட்ட எல்லாருமே வந்து ஓன் ரெசிபி எல்லாமே இல்லை இல்லையா, நிறைய ரெசிபி வந்து பார்த்துதான் கத்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தாங்க அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்ம வந்து வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா அது கத்திரிக்காய் வதக்கி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும், அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபிளேவர் நல்லா இருக்கும். புளிக்குழம்பு அளவுக்கு இல்லாம ரொம்ப ஒரு நார்மலா அந்த அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மசிஞ்சு வருது பாருங்க. அப்ப நம்ம இந்த எள்ளும் முந்திரியும் வறுத்து வச்சிருந்தால அதை பேஸ்ட் அரைச்சு ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு நல்லா ஒரு கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கடைசியா வந்து கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வதக்கையில கூட வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருந்தது. தோசை கூட நைட் வச்சு சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைடிஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் தொக்கு கூட பண்ணிட்டோம். பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப வருமோ அப்ப வருமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டும் இப்ப வருமோ எப்ப வருமோ அந்த பாட்டு பாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்துருச்சு. கீழே தாங்க கிரேவி இருக்கும், இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல அந்த மாதிரி தாம்பலத்துல வந்து கொட்டிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு. அரிசி தாங்க என்னமோ அரைவேக்காடு மாதிரி இருந்தது, வெந்த மாதிரியே தெரியல. ஆனா இந்த பிளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாசனை எல்லாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்ல போட்டு அப்புறம் ஒரு காரமா ஒரு சிக்கன் வந்து ஆந்திரா ஸ்டைல் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஆனா அரிசி வேகாத மாதிரி இருந்தது கொஞ்சம். எப்படியும் சாப்பிட்டாச்சுங்க. நம்ம வந்து ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கொலாப்ஸ் ஆகும். ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம் ஐஸ்கிரீம் இந்த ஒரு மாதிரி கிரேவிங்கா இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்ததுல அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு பாத்திரம்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா வெளியில போயிட்டு வரலாம், பார்க்குக்கு தான் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் அன்னைக்கு கூட போனோம் இல்லையா அந்த பார்க்குக்கு தான். ஸோ அம்மாச்சியும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோல தான் வந்து கிளம்பியாச்சு. பார்க் வந்து பிரியா பார்க் தாங்க, எங்க ஏரியால இருந்து பக்கம். ஸோ அதுதான். இது வந்து ஒரு ரொம்ப ஏக்கர் கணக்குல இந்த பார்க் வந்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சரி எவ்வளவு பேர் வந்து போறாங்கன்னு பாருங்க. ஸோ நுழையிலே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி இருந்ததுல, அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாச்சியும் எல்லாருமே நாங்க வந்து கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்து போயிட்டு அதுக்கப்புறமா குப்பையை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போய் போட்டுட்டு வந்தான். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு எப்பவுமே இந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்குங்க, அதை தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு சாக்கோபார், பிள்ளைங்க எல்லாருமே வந்து சூப்பரா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்களேன் பலூனு, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் இப்பதாங்க விற்கிறாங்க. இந்த பார்க்ல அலோடே கிடையாது. ஸோ இங்க பாருங்க நிறைய பேர் வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிலாக்ஸா ஃபேமிலி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பசங்க எல்லாரும் சூப்பரா இருக்குங்க. ஸோ பாருங்க பசங்க மாமியார் ஹஸ்பண்ட் 2 பசங்களும் கையை பிடிச்சிட்டு அழகா நடந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மாதிரியே இந்த பூந்தொட்டி இருக்கும் இல்லையா, பூ அழகா வச்சிருந்தாங்க சொன்னல, அதை தான் பார்த்துட்டு இங்க பாருங்க அழகா உட்காந்து அழகா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூவு அப்புறம் தண்ணியில விளையாடுறதுல ரொம்ப அவங்களுக்குமே பிடிக்கும். ஸோ நாங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு ஜாலியா வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாருமே பாரு என்ன மாதிரி கேமரா வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, அந்த பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு வந்து பூ கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெயிலுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குளிர்காலத்துல வந்து வைக்கிறது இல்லையா, ஸோ இனி வெயில் வர வர இது வந்து ரொம்ப வாட்டமா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அம்மாச்சிட்ட சொல்லிட்டு இருந்தோம், போன வாரம் நல்லா இருந்தது அம்மாச்சி, இந்த வாரம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நின்று. அப்புறம் உட்கார வச்சு அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இப்ப பசங்களும் போய் அழகா உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் குளிர் ட்ரெஸ் போட்டு விட்டோம், ஏன்னா குளிர் எந்த டயத்துல அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பசங்க விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போய் இந்த ஊஞ்சல்லாம் விளையாடணும், சரி ஃபர்ஸ்ட் இதை சுத்திட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டே வந்து போயிட்டு இருந்தோம் நாங்க. அப்புறம் நிப்பாட்டி எங்களை எல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த லொக்கேஷனுக்கு அதுக்கும். ஸோ பசங்க வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிக்க முடியல, பாருங்களேன் ஓடுறது ஆடுறது அன்னைக்கு மாதிரியே நாங்க பண்றோம், அப்பா கிட்ட ஓடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க இந்த பூலாம் அன்னைக்கு பாக்குற எவ்வளவு அழகா இருந்தது, இப்ப எப்படி பாருங்களேன் வாட்டம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு ஒரு இதுவா இருந்தது பாக்குறதுக்கு, கண்ணு குளிர்ச்சியா. சோ அதான் அம்மாச்சியும் பாக்கட்டுமே கூட்டிட்டு வந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பெரிய பெரிய கட்டடங்கள், ராஜாக்கள் வாழ்ந்த கட்டடங்கள், அரண்மனை மாதிரிலாம் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்குங்க. சோ இந்த பார்க் ஃபுல்லாவே இதுதான் வந்து இருக்கும். நிறைய சமாதி எல்லாம் கூட இருக்கும். ஆனா இது அப்படியே இந்த பார்க் சுத்தணும்னா ஒரு நாள் பார்த்தாதுங்க, அந்த மாதிரி சுத்திட்டே இருக்கலாம், ஏக்கர் கணக்குல வந்து இருக்கும். அந்த போட்டோ ஷூட் எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பார்க் வந்து ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க. இந்த மாதிரி டெல்லியில வந்து நிறைய ஏரியாவுக்கு ஒரு பார்க்காவது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. நம்ம ஆடுக்கு வந்துட்டு எப்ப வேணாலும் வெளில போகலாம் அந்த மாதிரி. ஆனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க ஃபுல்லாவே.
ஸோ நல்லா இருக்கும், ஒரு சேஃப்டியான ஒரு பார்க்கா இருக்கும். இந்த பூ மட்டும் கொஞ்சம் நல்லா அழகா கலர்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது, ஒரு ரெட்டும் ஒரு ஒரு மாதிரி மெரூன் ரெட்டுங்க, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சைடு நடந்தா இது வந்து இழந்த பழம் மரங்க. இங்க வந்து எப்பவும் வருவோம் இந்த டைம்ல, சீசன்ல வந்து இழந்த பழம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம் நாங்க. நம்ம ஊர் இழந்த பழம் தான். முன்னாடி முன்னாடிலாம் வரும்போது பார்க்ல எடுத்திருக்கோம் நாங்க, நவாப்பழம் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா ஊஞ்சல் வந்து ஆட்டியோட சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்களேன், வாஷ்ரூம்லாம் அங்கேயே வந்து இருக்கும். ரொம்ப பெருசா அழகா கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. எல்லாமே ஃப்ரீங்க, சூப்பர் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாத்துக்கும் காசு. ஸோ இங்க வந்து பார்க் இந்த மாதிரி எதுக்குமே வந்து காசு கிடையாது. அதுக்கப்புறமா பிள்ளைங்களை சர்க்கிள் இதெல்லாம் அதுக்கப்புறம் விளையாட வச்சாச்சு. இங்க ஒரு பாட்டிமா என்னம்மா எக்ஸசைஸ் வளைச்சு வளைச்சு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, இருந்தாலும் எவ்வளவு பிரிஸ்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாங்க வந்து இருந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த எக்ஸசைஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், காலையில நைட்ல வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து நாய் நல்லா வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பாருங்களேன், இதெல்லாம் சாக்கு பைய போட்டு விட்ட மாதிரி இருந்தது, நாய் அழகா இருந்தது. ஸோ அததான் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரா, அந்த அண்ணா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அழகா இருந்தது, சாக்கை என்னமோ போத்தி விட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு சிட்டிங் இது மாதிரி இருந்ததுங்க, யோகா பண்றதுக்கு. அதுல உட்காந்து யோகா பண்ண சொன்னா, இங்க பாருங்களேன், கையை ஏந்திக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி சின்னவாட்ட உட்காந்துட்டு சிரிப்பு வந்துருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வெளில வந்துட்டோங்க. சரி டைம் ஆயிடுச்சு, தம்பியை டியூஷனுக்கு அனுப்பணுமா, அதனால அப்புறம் வெளில வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்ததும் ஆட்டோ பாதியில நிப்பாட்டிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து அம்மாச்சி வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இங்க நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்குமா, ஸோ அதனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சு நாங்க வந்து வந்தாச்சு. வந்ததுமே டக்குன்னு தம்பியை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டணும், டைம் ஆயிடுச்சு. அவர் லைட்டா ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அம்மாச்சியும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நாங்கெல்லாம் உட்காந்து நல்லா பேசிட்டு இருந்தோம். டைம் ஓடுனதே தெரியல. அப்புறம் அம்மாச்சி வந்து வேலைக்கு போயிட்டு டின்னர் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி தான் சொன்னேன் இல்லையா, அதனால அந்த பிரியாணியை வந்து இந்த மாதிரி கீழே வந்து சுடுதண்ணி வச்சு மேல அந்த இட்லி சட்டியில வந்து பிரியாணியை வச்சு அப்படியே ஒரு பாயில் பண்ணது, இது தம் மாதிரி பண்ணியாச்சுங்க. சூப்பரா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த பிரியாணியை வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லை, அதனால குக் பண்ணி சூப்பரா எல்லாரும் சாப்பிட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து தோசையும் அந்த கத்திரிக்காய் தொக்குலாம் வச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ அப்படிதாங்க இருந்து. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வந்து ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.